பாவலரேறு ஐயா திருக்குறளுக்கு உரை எழுதுவதை வாழ்நாள் கடமையாக நினைத்து 8000 பக்கங்கள் வருமென திட்டமிட்டு தொடங்கி 240 குறள்கள் வரை உரை எழுதினார். அது தமிழுக்கு பெரிய கொடையாக இருந்திருக்கும். நம்மை காக்கும் படையாக இருந்திருக்கும். ஹிந்தி திணிப்புக்கு தடையாக இருந்திருக்கும். காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வருவது, 4 கையெழுத்து, அதுக்கு 40 ஃபோட்டோ, 400 ரீல்ஸு, 40 மில்லியன் வியூஸு, இடையில் 1 மணி நேரம் வீட்டு சாப்பாடு. மாலையில் அடுத்ததாக திரு பூங்குழலி அவர்களை பேச அழைக்கின்றோம். அறிவு மொழி, அழகு மொழி, இளமை மொழி, இனிமை மொழி, வளமை மொழி, வன்மை மொழி, செறிவு மொழி, செம்மை மொழி, அமிழ்திடும் இனிய அன்னை தமிழ்மொழி வாழ்க வாழ்க. சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசிய அரசியலையும் இணைத்து மக்கள் இயக்க நடத்திய தலைவர் தமிழரசன் அவர்களுக்கு வீர வணக்கம். இதழ்கள் நடத்தி பாடல்கள் இயற்றி மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக வாழ்ந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். கொங்கு மண்டலம் சேலத்தில் 1933 மார்ச் 10ஆம் நாள் பிறந்தவர். பள்ளியில் படிக்கும் போதே மல்லிகை என்றும் பூக்காரி என்றும் 2 நூல்களை எழுதியுள்ளார். 1959 தனது 26ஆம் வயதில் பாவாணர் அவர்களை சிறப்பாசிரியராக கொண்டு தென்மொழி இதழை பெருஞ்சித்திரனார் ஐயா தொடங்கி நடத்தினார். மொழியையும் நாட்டையும் ஆளாமல் தோன்றுவதில்லை என்று தென்மொழி இதழில் வரிகள் தமிழின விடுதலை களத்தில் முழக்கமாக அமைந்தது. தனித்தமிழை முன்னிறுத்திய தென்மொழி இதழில் இலக்கியம், அரசியல், சிறுகதை, நடனம், நாடகம், அறிவியல், வரலாறு மற்றும் ஓவியம் என அனைத்து வகைகளையும் உள்ளடக்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள் இடையில் பேரியக்கமாக நிலை பெற்றது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மற்றும் தமிழ் ஈழ போராட்டத்தினால் சிறை தண்டனை கிடைத்தது. சிறையிலே ஐயை என்னும் தனித்தமிழ் தொகுதியை எழுதி முடித்தார். பெருஞ்சித்திரனால் எழுதிய தமிழ் பாடல்கள் பல தொகுதி நூல்கள் வெளிவந்தன. பாவலரேறு ஐயா திருக்குறளுக்கு உரை எழுதுவதை வாழ்நாள் கடமையாக நினைத்து 8000 பக்கங்கள் வருமென திட்டமிட்டு தொடங்கி 240 குறள்கள் வரை உரை எழுதினார். அவ்வுரைகள் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை என்ற தலைப்பில் தொகுதி 1, 2, 3, 4, 5 என 5 நூல்கள் வெளிவந்தன. 240 குறள் உரைகளை 5 நூல்கள் 1400 பக்கங்கள். மற்ற குறள்களுக்கும் அவர் உரை எழுதி முடித்திருந்தால்
அது தமிழுக்கு பெரிய கொடையாக இருந்திருக்கும், நம்மை காக்கும் படையாக இருந்திருக்கும், ஹிந்தி திணிப்புக்கு தடையாக இருந்திருக்கும், மனித வாழ்வின் குழப்பத்திற்கு விடையாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஐயாவின் திருக்குறள் சொற்பொழிவு. 1982 பெரியார் மாவட்டம் பவானியில் 10 நாட்கள் 30 மணி நேர திருக்குறள் சொற்பொழிவு. வாழ்வியல் சூறும் இலற்று அமைப்பு, மெய்ப்பொருளியல், அறம் மற்றும் அரசு என நூல்கள் வெளிவந்தன. திருக்குறள் கூறும் அரசு என்ற தலைப்பில் அரசு என்றால் என்ன, அரசன் என்றால் என்ன, மன்னன் என்றால் யார், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அரசனுக்கு நாட்டிலிருந்து என்ன தேவை, நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அரசினிருந்து என்ன தேவை, குழந்தைகளாக நாம் அரசியல் பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறுகிறது. ஐயாவின் அரசியல் கருத்துக்கள் நல்ல அமைச்சர்களாக தேர்வு செய்யவோ அல்லது நாமே அமைச்சராகவோ உதவவும். இம்சிய அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் வருவது போல் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வருவது, 4 கையெழுத்து, அதுக்கு 40 ஃபோட்டோ, 400 ரீல்ஸு, 40 மில்லியன் வியூஸு, இடையில் 1 மணி நேரம் வீட்டு சாப்பாடு. மாலை 5 மணி ஆனவுடன் கோட்டை கழட்டி ஆணியில் மாட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விடு. அதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி பல நூல்கள் வெளிவந்தன. அதில் 2 மிக முக்கியமானவை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்க்கை சுவடுகள் தோழர் பொவலிலன் அவர்களால் 2016 வெளிவந்தன. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எழுத்து தடைவுகள் 16 தொகுதிகள் 6000 பக்கங்களாக 2025 வெளிவந்தன. ஐயா அவர்களின் அனைத்து நூல்களையும் www.tidylifereads.com, tidylife reads ஆன்லைன் புக் ஸ்டோர், அறவாழ்வரை இணை அங்காடியில் வாங்கி படிக்கலாம். நான் பூங்குழலி, சென்னை தாளம்பூர் தி ஸ்கூல் KFI பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். வாய்ப்பு கொடுத்த தோழர் பொழிலன் மாமாவுக்கும் அரசி அத்தைக்கும் மற்றும் தென்மொழி குடும்பத்திற்கும் நன்றி. பாவலரேறு ஐயா புகழ் வளர வளர. நன்றி, வணக்கம்.